ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாசினி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலமில் இருக்கிற வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். அக்விசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கொஷின். 2019 இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அக்விசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னா நம்மளோட மதர் டங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இஸ் த ஒன் which the child learns from its birth and internalized in it. Mostly it will be the mother tongue. Facts related to the acquisition of first languages are. ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜஸ்னால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதில் நம்மளோட மதர் டங். ஸோ பிறப்புலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், ஸோ அந்த லாங்குவேஜ் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தைக்கு அது வந்து பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஏன்னா அவங்களோட தாத்தா பாட்டி அத்தை எல்லா சொந்தக்காரங்களும் பை ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அவங்க அந்த லாங்குவேஜை தான் பேசிட்டு வருவாங்க. ஸோ அதனால் குழந்தைக்கு பிறப்புலேருந்தே அந்த லாங்குவேஜ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ தெளிவாக அந்த லாங்குவேஜை வந்து குழந்தை கற்றுக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம் ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் பார்க்கலாம், என்னென்ன ஃபேக்ட்ஸ் அப்படின்ட்டு. Right from birth, as the child grows gradually, the language born with it and getting developed is called first language or mother tongue. ஸோ நான் அதுதான் சொன்னேன், ஒரு குழந்தை வந்து பிறந்து அப்படியே லைட்டாக க்ரோ ஆகிட்டே வரும்போது கிராஜுவலி அந்த குழந்தை க்ரோ ஆகும்போது அந்த லாங்குவேஜும் அது கூடவே க்ரோ ஆகும். ஸோ எந்த லாங்குவேஜ்னால் அது மதர் டங்காக மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ ஸோ அந்த லாங்குவேஜ் தான் வந்து என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு ரைட் ஃப்ரம் பர்த் அந்த குழந்தைக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். அந்த லாங்குவேஜ் தான் நம்ம மதர் டங் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், லேர்னிங் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இஸ் நேச்சுரலி இன்ஹெரிட் இன் சில்ட்ரன். ஸோ அந்த ஃபஸ்ட் லாங்குவேஜை மதர் டங்கை கற்றுக்கிறதுக்கு அது பெருசாக ஒரு சேலஞ்சிங்காகவே குழந்தைங்களுக்கு இருக்காது. ஸோ அது ஃப்ளூயண்ட்டாக அவ்வளோ ஈஸியாகவே குழந்தைங்களுக்கு வந்துடும். ஏன்னா அது வந்து பை ஜீன் பை இன்ஹெரிட். ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், initially the child learns the first language from its mother, father and elder siblings, and later on its first language further developed by the interaction with the close relatives and neighbors. ஸோ அதுதான் நான் இப்போ சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தை முதல்ல இந்த மதர் டங்கை எப்படி கற்றுக்கும், அப்பா பேசுவாங்க, அம்மா பேசுவாங்க, அக்கா தம்பி பேசுவாங்க, லைக் தாத்தா பாட்டி பேசுவாங்க, சொந்தக்கார எல்லாருமே பேசுவாங்க. ஸோ இப்படி முதல்ல அந்த ஃபஸ்ட் லாங்குவேஜை வந்து குழந்தை கற்றுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் லாங்குவேஜ் எப்படி டெவலப் ஆகுது, இன்ட்ராக்ட் பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஸோ இந்த மாதிரி மற்றவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது சொசைட்டியில் மிங்கிள் ஆகும்போது என்ன ஆகிடுது, அந்த ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து ரொம்ப நல்லாவே குழந்தை வந்து தெரிஞ்சுக்கும், கற்றுக்கும், நல்லாவே டெவலப் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, as the learning of the first language begins from the child's birth, it takes place at a faster rate. The child also learns new words with interest and get proficiency in using them. ஸோ அதே தான். ஸோ பிறப்புலேருந்து குழந்தைக்கு அந்த ஃபஸ்ட் லாங்குவேஜ் மதர் டங் அப்படின்ட்டு வருது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது இந்த மதர் டங்கை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குழந்தை கற்றுக்கும். எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்கும். ஓகேங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்த வேர்டு, அதுக்கு அடுத்த வேர்டு, தாத்தா ஒரு வேர்டு சொல்கிறாங்க, ஓகே ஃபைன், அந்த வேர்டை நோட் பண்ணிக்கோ, அடுத்து பாட்டி சொல்கிறாங்க, ரைட். ஸோ இந்த மாதிரி அந்த வேர்ட்ஸை கலெக்ட் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இந்த மதர் டங் அப்படின்ற விஷயத்தை வந்து குழந்தை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், த சைல்ட் லேர்ன்ஸ் த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஒன்லி ஃபுல்லி அண்ட் ஸ்பீக்ஸ் நேச்சுரலி. ஸோ ஃபஸ்ட் லாங்குவேஜை மட்டும்தான், அந்த மதர் டங்கை மட்டும்தான் குழந்தை வந்து ஃபுல்லாக கற்றுக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக கற்றுக்கும். அதை ஒரு ஃப்ளூயண்ட்டாக ஒரு நேச்சுரலாக குழந்தை வந்து அந்த லாங்குவேஜை மட்டும்தான் பேசும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்வயரிங் த ஃபர்ஸ்ட் நாலேஜ் occurs in children at the unconscious level. It takes place without any special effort and initiative. ஸோ அதே தான். ஸோ அன்கான்ஷியஸ் லெவல்லேருந்து குழந்தை அதை கற்றுக்க ஆரம்பிக்குது, ரைட். ஸோ அப்படியே அது டெவலப் ஆகுது. அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் போட்டு கற்றுக்கணுன்ட்டு அவசியமும் இல்லை. ஸோ புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும். லைக் சப்போஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் நம்ம போவோம் இல்லையா, இங்கிலீஷ் கற்றுக்க, ரைட். ஸோ டீச்சர்ஸ் பேசுகிறத பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டோ ஒரு இனிஷியேட்டிவோ இந்த நம்மளோட லாங்குவேஜ் நம்ம மதர் டங்கு கற்றுக்கிறதுக்கு போடுறது தேவையே இல்லை, ரைட். ஸோ அந்த எஃபர்ட் போடவே தேவையில்லை. ஸோ வித்தவுட் எனி எஃபர்ட், வித்தவுட் எனி இனிஷியேஷன், ஒரு ஸ்டெப்பே எடுக்காமல் ஈஸியாக குழந்தை வந்து அந்த லாங்குவேஜை பேச ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த மதர் டங்க்கோ இந்த ஃபஸ்ட் லாங்குவேஜ்க்கோ இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட்,
No man remained without learning his mother tongue. School learning enhances the vocabulary and language style of a children. ஸோ இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனாச்சும் இருக்கட்டும், அவன் எப்படி வேணால் எந்த லைஃப் ஸ்டைலை வேணால் லீட் பண்ணட்டும், பட் அவன் மதர் டங்கை தெரிஞ்சுக்காமல் அவன் கண்டிப்பாக இருக்க மாட்டான். ஓகே, ஸோ அவன் எவ்வளோ ரிச்சாக வேணா இருக்கட்டும், அவன் எவ்வளோ ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஸோ அவனோட மதர் டங் அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மதர் டங்க்கான இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த லெவல், ரைட், அடுத்த லெவல் அவன் ஸ்கூல் லெவல் அப்படின்ட்டு போகிறப்போ அந்த லாங்குவேஜ்க்கான வெக்காபுலரிஸ் என்ன சொல்கிறது, மீனிங்ஸ், ரைட், நிறைய மீனிங்ஸ் என்ன இருக்குது, ஸோ அதில் என்னென்ன கிராமர்ஸ் இருக்குது, ஸோ அது எல்லாமே அடுத்த ஸ்டேஜில் ஸ்கூல் போகிறப்ப அவன் அந்த மதர் டங்கோட இன்னும் எக்ஸ்டென்ஷனை அவன் கற்றுக்குறான். ஓகே, நோ இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நீடட் ஃபார் த சைல்டு இன் த அக்விசிஷன் ஆஃப் ஃபஸ்ட் லாங்குவேஜ். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது தேவையே கிடையாது அவன் மதர் டங்கை அவன் கற்றுக்கும் போது. ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமையே அவன் வந்து தானே அதை கற்றுப்பான். To learn the first language, no special factors like special ability or intelligence are needed for the child. ஸோ ஒரு குழந்தை தன்னோட மதர் டங்கை, தன்னோட ஃபஸ்ட் லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்பெஷலாக ஒரு எபிலிட்டி இருக்கணும், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஐக்யூ லெவல் இருக்கணும், இந்த மாதிரி அவன் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், இப்படி இருந்தால் தான் அந்த மதர் டங்கை கற்றுக்கணுன்ற அவசியமே இல்லை. இது எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ தானாக அந்த லாங்குவேஜ் வந்து அவனுக்கு வந்துடும். ஏன்னா ஒரே ரீசன், அது அவனோட மதர் டங். அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை அந்த லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க. ஸோ அவன் அதை டெய்லி கேட்குறான், ரைட். ஸோ அதனால் அது தானாக அவனுக்கு வருது. ஓகே, வேறு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ இன்டெலிஜென்ஸோ எதுவுமே தேவையில்லை. ஸோ அது தானாகவே அவனுக்கு வந்துடும். ஈவன் when a man learns many languages, he can't forget totally his first language. ஸோ கண்டிப்பாக, ஸோ எத்தனை லாங்குவேஜ் வேணால் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, கன்னடா, இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, பட் நம்மளோட மதர் டங் தமிழ் ஸோ கண்டிப்பாக மறக்காது, ரைட். ஸோ எத்தனை லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிட்டாலும் நம்ம மதர் டங் தான். ஓகே, நெக்ஸ்ட், லேர்னிங் த ஃபஸ்ட் லாங்குவேஜ் ஹெல்ப்ஸ் அஸ் சைல்டு இன் இட்ஸ் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் லாங்குவேஜை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ நல்லா அவன் கற்றுக்கிறானோ, அவனோட திங்கிங் கெப்பாசிட்டி, காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுன்னு என்ன நம்ம சொல்கிறோம், ஸோ அது வந்து நல்லாவே, ரொம்ப நல்லாவே டெவலப் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Next, learning the first language begins from the monosyllable words, that is Tamil like va, ta, etc. Then two syllable words, that is tata, mama, etc. in Tamil, and then gradually goes on expanding. So adhe da, so one syllable word அப்படின்னா va, ta, right. So அந்த one words என்ன இருக்கு, ஸோ அதில் கற்றுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது அம்மா, அப்பா, ரைட், தாத்தா, மாமா, அக்கா. ஸோ இந்த மாதிரி அப்படியே வந்து என்ன ஆகிடும், அந்த ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து இப்படி தான் க்ரோ ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நல்லா கிராஜுவலாக நல்லா பேச கற்றுப்பான். ஓகே, நெக்ஸ்ட், when a child makes the mistake in learning first language, that is blabbling, it will be accepted as an initial speech and perceived as very sweet. ஸோ அதே தான். ஸோ குழந்தை வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் பேசும்போது என்னென்னமோ கொஞ்சம் என்ன சொல்கிறது, பிளாப்பரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி இப்படி பேசும் குழந்தை. பட் அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், ரசிப்போம். குழந்தை எவ்வளோ அழகாக பேசுது பாரு, ரைட். ஸோ அந்த மாதிரி அதை ரசித்து நம்ம பார்ப்போம். ஸோ வேறு எந்த லாங்குவேஜும் நம்ம இவ்வளோ ரசிக்க மாட்டோம் குழந்தைங்க பேசும்போது, ரைட். ஸோ மதர் டங் அப்படின்னும் போது அவ்வளோ ஆசையாக இருக்கும், ரைட், கேட்குறதுக்கு. ஸோ என்னோடய பொண்ணு இருக்கா, யாழினின் பேர். ஸோ அவள் வந்து வெங்காயம் சொல்லுமா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அது ப்ரனன்சேஷனே வராது. ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வயாங்கோ அப்படின்னு சொல்லுவாள். என்னம்மா வயாங்கோ. ஸோ எல்லாருமே நாங்கள் அவ்வளோ சிரிப்போம். ஏன்னா எந்த குழந்தையும் இந்த மாதிரி வெங்காயத்தை இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு அவ்வளோ சிரிப்பு வரும். இவள் தமிழை தப்பாக பேசுகிறா அப்படின்ட்டு கோவம் வராது. ஸோ க்யூட் அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சித்தப்பா அப்படின்னு அவளுக்கு சொல்ல வராது, பப்பப்பா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ கேட்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் மதர் டங்கில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி, அதே தான். நெக்ஸ்ட், த சைல்டு அக்வயர்ஸ் இட்ஸ் ஃபஸ்ட் லாங்குவேஜ் குவைட் இன்ஃபார்மலி. ஸோ அதே தான். ஸோ அந்த அக்வயரிங் த ஃபஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அவ்வளோ சீக்கிரமாக, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அவ்வளோ இன்ட்ரெஸ்டோட குழந்தை வந்து அக்வயர் பண்ணிடும். நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இஸ் கேப்பபிள் ஆஃப் டெவலப்பிங் த இன்னேட் எபிலிட்டி ஆஃப் த சில்ட்ரன். ஸோ அதுதான் நாங்கள் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுன்னு என்ன நான் சொன்னேன். ஸோ அந்த இன்னேட் எபிலிட்டி என்ன குழந்தைங்களுக்கு இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே டெவலப் ஆகிடும் இந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால. The child increases its linguistic efficiency in the first language by observing how others
ஸ்பீக். ஸோ அந்த லிங்குவிஸ்டிக்னா லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜை கற்றுக்கிற லாங்குவேஜ் எஃபிஷியன்சி குழந்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும், டெவலப் பண்ணிக்கும். எப்போ? இந்த ஃபஸ்ட் லாங்குவேஜை கற்றுக்கிறப்ப மட்டும்தான். இந்த ஃபஸ்ட் லாங்குவேஜை எப்படி மற்றவங்க பேசுகிறாங்க, ஸோ அதெல்லாம் கவனித்து குழந்தை வந்து இன்னும் நல்லா அந்த லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜை கற்றுக்கிற எஃபிஷியன்சி வந்து குழந்தைக்கு சீக்கிரமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம acquiring the second language பார்க்கலாம். acquisition of second language. When a person find it not possible to fulfill his needs only with his first language, that is mother tongue, it becomes necessary from him to learn a second language. இல்லையா? ஸோ ஃபஸ்ட் லாங்குவேஜை வச்சு அவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவனுக்கு இன்னொரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவனோட லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகுன்றப்போ அவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக ஒரு செகண்ட் லாங்குவேஜை அவன் கற்றுப்பான். செகண்ட் லாங்குவேஜ்னால் என்ன? மதர் டங்கை விட்டு மற்ற லாங்குவேஜஸ். சப்போஸ் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களால் ஒரு மாதம் மெயின்டைன் பண்ண முடியுமா வெறும் தமிழை கற்றுக்கிட்டு? ரைட். ஸோ நெக்ஸ்ட் டே அவன் இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடைக்கு போய் அவன் தமிழில் ஏதோ ஒன்று கேட்குறான். ரைட். ஸோ தமிழில் ஒன்று கேட்கவே அவன் ஒன்று சொல்கிறான், இவன் ஒன்று சொல்கிறான், புரியாது. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ட்ரெஸ் கடைக்கு போகிறான், வேறு ஷூ கடைக்கு போகிறான், சம்திங். ஓகே, ஸோ ஏதோ ஒன்று அவனால் வெறும் தமிழை வச்சுட்டு அவனால் அந்த இடத்துல அவனோட லைஃப் ஸ்டைலை கொண்டு போக முடியாது. ரைட். ஸோ அப்போ என்ன ஆகிடும்? அவனுக்கு கன்னடா கற்றுக்கிட்டா தான் அவனுக்கு லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும்ன்றப்போ என்ன ஆகிடும்? ஸோ அந்த செகண்ட் லாங்குவேஜ் கன்னடா அப்படின்றது வந்துடும், தானாகவே அவன் கற்றுப்பான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லாங்குவேஜ் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற நிலைமையில் என்ன ஆகிடும்? செகண்ட் லாங்குவேஜ் வந்து தானாக உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ கம்பெனியில் நம்ம வேலைக்கு போகிறோம். ஓகே, ஒரு ஐடி கம்பெனியில் நம்ம வேலைக்கு போகிறோம். நம்ம தமிழ் மட்டும்தான் தெரியும். பட் ஆஸ் யூஷுவல் வெறும் தமிழை வச்சுட்டு நம்ம ஐடி கம்பெனிஸில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இங்கிலீஷ் இஸ் மஸ்ட். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சே இருக்கணும். ஸோ ஒரு மாதம் அவன் தமிழை வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவன் இங்கிலீஷை கற்றுக்கிட்டே ஆகணும். ஓகே, ஸோ செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, so generally keeping in mind the needs of the present and the future, the second language is chosen and learned. So second language வந்து இதுதான்ட்டு இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலே அந்த மாதிரி ஸோ அவனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்றது வந்துடுது. ஓகே, next, the second language which the child selects and learns may be language spoken by most of the people in the region in which the child grows. Officially language of the state, national language or even a global language. ஸோ என்ன ஆகிடும்? இந்த செகண்ட் லாங்குவேஜ் என்ன குழந்தை பேசுது, செலக்ட் பண்ணுது, இந்த லாங்குவேஜ் வந்து அந்த குழந்தை இருக்கிற ரீஜனில், ரைட். ஸோ ரீஜனில் மற்றவங்க பேசுகிற லாங்குவேஜாக இருந்தால், ஓகே, ஸோ அது அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை குளோபல் லாங்குவேஜாக கூட இருக்கலாம். ஸோ இந்த லாங்குவேஜை வந்து குழந்தை வந்து ஈஸியாக கற்றுக்கும், அதை வந்து செகண்ட் லாங்குவேஜாக ஆக்செப்ட் பண்ணிக்கும். Okay, for example, in Tamil Nadu, those who speaks mother tongue in Tamil, it is their first language. English is the second language. இல்லையா? ஸோ தமிழ் தான் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ், மதர் டங். பட் இங்கிலீஷ்ன்றது என்ன ஆகிடும்? செகண்ட் லாங்குவேஜ் ஆகிடும். ஃபார் சில்ட்ரன்ஸ் க்ளோயிங் இன் தமிழ்நாடு வித் மலையாளம் as their mother tongue, மலையாளம் will be the first language, தமிழ் ஆர் இங்கிலீஷ் will be the second language. சப்போஸ் மலையாள குழந்தை ஒன்று தமிழ்நாட்டில் படிக்குது அப்படின்னா, ஸோ மலையாளம் தான் அதோட மதர் டங், மாற்ற முடியாது. இந்த தமிழ் அப்படின்றது ஏன்னா அது வந்து இங்கே படிக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகிடும்? தமிழ் தெரிஞ்சே ஆகணும். ஸோ தமிழ் வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஆகிடும், இல்லை இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் லாங்குவேஜ்னால் என்னன்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட், இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் ரிகார்டிங் த லேர்னிங் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ் ஆர் லிஸ்டட் பிலோ. ஸோ இதில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். லேர்னிங் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ் டேக்ஸ் பிளேஸ் அப்பான் ஒன்ஸ் பர்சனல் சாய்ஸ். இல்லையா? ஸோ செகண்ட் லாங்குவேஜ் இதை தான் நீ கற்றுக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ அவனோட பர்சனல் விஷ், அவனோட பர்சனல் நீட், அதுக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் லாங்குவேஜ் வந்து வந்துடும். ஓகேங்களா? For learning a second language, self-initiative and self-motivations are needed. ஸோ நான் இப்போ தான் சொன்னேன், மதர் டங் கற்றுக்கணுன்னா ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோ, ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனோ, ஒரு செல்ஃப் இனிஷியேஷனோ தேவையில்லை. அது தானாக அவனுக்கு வரும். ஏன்னா அவனை சுற்றி இருக்கிறவங்க அதை தான் பேசினாங்க, பிறந்ததுலேருந்து அவன் அதை தான் கேட்டுட்டு வரான். பட் இந்த செகண்ட் லாங்குவேஜ்ன்றது வந்து அவனாக ஒன்று சூஸ் பண்ணி அவன் ஒரு எஃபர்ட் கொடுக்கணும் அதை கற்றுக்கிறதுக்கு. ஸோ மற்றவங்களால அவன் மோட்டிவேட் ஆகணும், ஒரு இனிஷியேஷன் அவன் பண்ணாதான் அந்த லாங்குவேஜை அவனால் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், ரெண்டுத்துலேயும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்.
லேர்னிங் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ் டேக்ஸ் பிளேஸ் ஸ்லோலி. ஸோ கண்டிப்பாக மதர் டங்கை அவன் கற்றுக்கிட்ட அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் ஸ்பீடாகவும் செகண்ட் லாங்குவேஜ் அவன் கற்றுக்க மாட்டான். கண்டிப்பாக அது வந்து ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கைடன்ஸ் ஆர் நெசசரி ஃபார் லேர்னிங் அ செகண்ட் லாங்குவேஜ். ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வேணும், ஒரு கைடன்ஸ் வேணும். ஸோ அது இல்லாமல் டக்குன்னு நம்மளால் செகண்ட் லாங்குவேஜை கற்றுக்க முடியாது. ஓகே, ஸோ அவ்வளோ சீக்கிரமாக செகண்ட் லாங்குவேஜை நம்மளால் கற்றுக்க முடியாது. லைக் ஹவு நம்ம இந்த ஃபஸ்ட் லாங்குவேஜை மதர் டங்கை எவ்வளோ ஈஸியாக கற்றுக்குறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கற்றுக்குறோம், அந்த மாதிரி இந்த செகண்ட் லாங்குவேஜை கற்றுக்க முடியாது. ஒரு கைடன்ஸ் இருக்கணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், அப்போ தான் அது முடியும். Child's learning of a second language occurs at conscious state. ஆமாம் இல்லையா? ஸோ அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேருந்தே அவன் கற்றுக்கிற லாங்குவேஜ் என்ன? மதர் டங், ரைட்? ஸோ மதர் டங்கை அவன் குழந்தையாக இருக்கும்போதே அவன் கற்றுக்குறான். ஸோ அதனால் அது அவ்வளோ ஈஸியாக அவனுக்கு வந்துருச்சு. பட் செகண்ட் லாங்குவேஜ் என்ன ஆகிடுது? அவன் ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கான். ஸோ நான் வேறு வழியில் நான் ஒர்க் பண்ணோம் இந்த ஐடி ப்ரொஃபஷனில், எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டே ஆகணும், ரைட்? ஸோ அவன் என்ன பண்ணான்? உடனே ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போவான், நிறைய புக்ஸ் படிப்பான், யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பான், ரைட்? ஸோ இந்த மாதிரி அவன் ஒரு இனிஷியேஷன் எடுப்பான், ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்டில் அவன் இருப்பான். புரியுது இல்லையா? ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? புரியுது இல்லையா? நெக்ஸ்ட்டு, இந்த செகண்ட் லாங்குவேஜ் லேர்ன்ட் இஸ் நாட் இன் அ டெய்லி யூஸ், தென் த சான்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங் இட் ஆர் மோர். ஸோ கண்டிப்பாக ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழை வந்து டெய்லி நம்ம பேசுகிறோம், நம்மள இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற அம்மா அப்பா தாத்தா பாட்டியெல்லாம் அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ குழந்தை அந்த லாங்குவேஜை மறந்துடும் அப்படின்ற வேர்டுக்கு சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக குழந்தை அதை மறக்காது. ஓகே, பட் வென் கம்ஸ் டு த செகண்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்ட்டு நான் வரும்போது ஸோ கண்டினியூஸாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இல்லாத பட்சத்தில் என்ன ஆகிடும்? கண்டிப்பாக மறந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன இருக்கணும்? அது ப்ராக்டிஸிங் இருக்கணும். டெய்லி பேசிஸில் நம்ம அந்த லாங்குவேஜஸ் பேசாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக அது மறந்து போயிடும். மேரேஜ்க்கு முன்னாடி, சப்போஸ் மேரேஜ் முன்னாடி கேர்ள்ஸ் வந்து ஐடி ப்ரொஃபஷன்ஸில் இருந்திருப்பாங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு ஐசிஎஸ்சி சிலபஸ் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் பேச வரும். ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ஒரு வில்லேஜ் சைடு மேரேஜ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ மேரேஜ் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்கள சுற்றி தமிழ் மட்டும்தான் பேசுகிறாங்க. ஓகே, ஸோ அவங்களோட நெய்பர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், மாமனார் மாமியார் இருக்கட்டும், எல்லாருமே தமிழ் தான் பேசுகிறாங்க. ஸோ அந்த நிலமையில் என்ன ஆகிடும்? ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் அப்படின்ற அந்த ஃப்ளூயன்சி அவங்களுக்கு முன்னே என்ன இருந்துச்சோ அந்த ஃப்ளூயன்சி வராது. ஸோ கண்டிப்பாக அங்கே கொஞ்சம் மறதி அவங்களுக்கு ஆயிருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு சென்டென்ஸோ ஒரு வேர்ட்ஸோ அவங்க கண்டிப்பாக மறந்து போயிருப்பாங்க. ஓகே, ஸோ எனக்கே எடுத்துக்கிட்டால் நான் வந்து பெங்களூர், ஓகே, ஸோ பெங்களூரில் நான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக நான் கன்னடா பேசுவேன். பட் ஒன்ஸ் நான் மேரேஜ் பண்ணிவிட்டு தமிழ்நாடுல வந்து செட்டில் ஆகிட்டேன். ஸோ செட்டில் ஆகிட்டு இப்போ ஒரு 3 to 4 years ஆகிடுச்சு. பட் அப்போ இருந்த ஃப்ளூயன்சி இன் ஸ்பீக்கிங் கன்னடா எனக்கு இப்போ இல்லை. ஏன்னா அது டெய்லி பேசிஸில் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ அதனால் அது எனக்கு மறந்து போகுது கண்டிப்பாக. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இன் லேர்னிங் அ செகண்ட் லாங்குவேஜ் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் ஆர் நோட்டீஸ்ட். ஸோ கண்டிப்பாக செகண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது என்ன ஆகிடும்? இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இவன் வந்து ரொம்ப சீக்கிரமாக கற்றுப்பான், ரொம்ப நல்லா பேசுவான். பட் இவனுக்கு அந்த ஃப்ளூயன்சி வராது. 2 பேரும் ஒரே முறை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இவனுக்கு அந்த ஃப்ளூயன்சி வராது, ரொம்ப சீக்கிரம் கற்றுக்க மாட்டான், ரைட்? அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் வந்து கண்டிப்பாக தெரியும் எப்போ? செகண்ட் லாங்குவேஜை கற்றுக்கிறப்போ. ஓகே, ஸோ ஒருத்தன் வந்து போய் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டான். ஸோ ஒருத்தன் வந்து 1 monthலேயே அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக சேம் கிளாஸ் தான் போகிறாங்க 2 பேரும். பட் அந்த கிளாஸில் போய் இவனுக்கு நல்ல ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச வந்துருச்சு. பட் இவனுக்கு இன்னும் திக்கி பயந்து தான் பேசுவான், ரைட்? ஸோ அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து செகண்ட் லாங்குவேஜை பேசுகிறப்ப நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, for learning a second language it is necessary for the child to put its more effort, time and initiative. ஸோ கண்டிப்பாக டைம் நிறைய செலவாகும், நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் லைக் செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு நம்ம சொல்லுவோம், அது இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகிடும்? அந்த செகண்ட் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக குழந்தைக்கு வரும். Mastering a second language is not as easy as that of first language because the learning of a second language begins after the age of 5 or 6 and its use in the family is relatively less than the mother tongue. ஸோ நம்ம இப்போ மொத்தமாக குழந்தைங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறது வந்து அந்த டாபிக் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியணும், அதனால் ஓகேங்களா? பட் ஆக்சுவலாக நம்ம இப்போ குழந்தைங்களை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ செகண்ட் லாங்குவேஜ் வந்து அவ்வளோ ஈஸியாக அவனுக்கு வராது. ஏன்னா அவன் வந்து அதை பிகின் பண்ணுறதே எப்போ? ஒரு 5 வயசில் 6 வயசில் அவனுக்கு செகண்ட் லாங்குவேஜ் டெக்ஸ்ட் புக்கில் எப்போ வருதோ அப்போ தான் அவன் அதை ஸ்டார்ட் பண்ணுவான். ஓகே, ஸோ கண்டிப்பாக என்ன ஆகிடும்? கொஞ்சம்
கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு. எவ்வளோ ஈஸியாக மதர் டங் அவன் கற்றுக்கிட்டானோ, ஸோ அதை விட இந்த செகண்ட் லாங்குவேஜ் அவன் கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஓகேங்களா? In learning the second language, there will be an interference of an first language of the child. ஸோ கண்டிப்பாக செகண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு அந்த நடுவில் அந்த ஃபஸ்ட் லாங்குவேஜ் வர்றது வந்து ரொம்ப காமனாக நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இஃப் த மதர் டங் ஆஃப் அன் சைல்டு அண்ட் த லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வேர் த சைல்டு இஸ் born and brought up are different, then the child learns both the languages very easily and becomes bilingual. However, its scholarship in the mother tongue will be high, but its proficiency in the second language will be higher than that of those who start learning it during their adolescence. ஸோ இப்போ என்ன ஆகிடுது, குழந்தையோட மதர் டங் ஒன்று இருக்குது, ஃபைன். பட் இருந்தாலும் மெஜாரிட்டியாக அவனை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து வேறு ஒரு லாங்குவேஜை பேசுகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகிடுது, அவனுக்கு 2 லாங்குவேஜுமே ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? இப்போது முஸ்லீம்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ முஸ்லீம்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து உருது பேசுவாங்க, ரைட்? ஸோ உருது பேசுவாங்க. பட் இன்கேஸ் லைக் சரௌண்டிங்கில் பீப்புள் எல்லாருமே தமிழ் இருக்கிறப்போ, குழந்தைக்கு ஸ்கூலில் தமிழ் பேசுகிறது தான் ஈஸி அப்படின்றப்போ என்ன பண்ணிவிடுவாங்க, ஃபேமிலியிலேயே ஒருத்தருக்கு தமிழில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஃபார் ஷியோர் மதர் டங் வந்து உருது தான். பட் தமிழ் அவங்க பேச ஆரம்பிக்கிறதுனால குழந்தைக்கு வந்து தமிழும் வரும், உருதுவும் வரும். பட் இங்கே ஹை ப்ரொஃபிஷியன்சி என்ன ஆகிடும், செகண்ட் லாங்குவேஜ்க்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா செகண்ட் லாங்குவேஜ் தான் அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பேசுகிறாங்க, பேரண்ட்ஸும் பேசுகிறாங்க. ஸோ அதனால் செகண்ட் லாங்குவேஜ்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் ஃபார் ஷியோர் என்ன ஆகிடும், மதர் டங் வந்து உருது தான். ஓகேங்களா? ஸோ அது புரியுது அவங்களுக்கு. பைலிங்குவேஷ்னால் இதுதான். ஸோ குழந்தை வந்து மதர் டங் ஒன்று, பட் அவனை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிறதுனால அவன் இன்னொரு லாங்குவேஜும் அவன் கற்றுக்குறான். ஓகே, ஸோ அது வந்து செகண்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் குழந்தை அது ரெண்டுத்தையுமே என்ன ஆகிடும், ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக அதை கற்றுக்குவான், ஈஸியாக கற்றுப்பான் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அக்விஷன் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ். ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் அண்ட் ஈஸியஸ்ட் கொஷின். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுட்டா அழகாக நம்ம எழுதி முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். நான் ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு புரியலனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ரொம்ப ஈஸியஸ்டான டாபிக். ஓகே, ஸோ இன்னும் ஓன் பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு கூட நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஃபுல் மார்க்கை கெயின் பண்ணலாம் பாயிண்ட்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா. சரிங்களா? ஃபைன். தென் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன பண்ணணும், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஈஸியாக நம்மளோட வீடியோஸை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சீக்கிரமே, ஓகே, ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது ஏன்னா அதர் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால. பட் சம்ஹவ் நான் இந்த வீடியோஸையும் சீக்கிரமே முடிஞ்சவளோ சீக்கிரம் போட்டுடுறேன். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பட் லேட் ஆகுதுன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. பட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஃபைன். தென் தேங்க்யூ ஸோ மச். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க.